Peacemakers of Christo. தேவனுடைய கட்டளையை பின்பற்றுகிறாயா? தேவனுடைய அரவணைப்புக்காக இயங்குகிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அந்நாளிலே ஆண்டவரே நீர் கற்பித்த பொழுதெல்லாம் மக்கள் ஓடோடி வந்தார்கள். ஆண்டவரே அப்பா, நீர் மலைக்கு சென்றாலும் கடலுக்கு சென்றாலும் குன்றுகளுக்கு சென்றாலும் பாலை நிலத்திற்கு சென்றாலும் மக்களானவர்கள் ஓடோடி வந்தார்கள் ஐயா. ஆண்டவரே நீர் கப்பர்நாவுக்கு சென்றாலும் கெத்சமனிக்கு சென்றாலும் பெத்லகேம் சென்றாலும் ஜெருசலேம் சென்றாலும் உன் பிள்ளைகள் உன்னை தேடி நாடோடி வந்தார்கள். சுவாமி தேவனாகிய கர்த்தாவே, நீ சொன்ன வாக்கை அவர்கள் கேட்டார்கள், அதை பின்பற்றினார்கள். ஆண்டவரே அதன் நிமித்தமே உடைய சீடர்களிடம் கூறினீர், நான் உங்களிடம் கட்டளையிட்டவை அனைத்தையும் என் பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள் என்று. ஆண்டவரே தினமும் தேவாலயத்தில் கற்றுக் கொடுக்கிறேன், ஜெபமாலையில் கற்றுக் கொடுக்கிறேன், ஆராதனையில் கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் கற்றுக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆனால் ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை இல்லை, ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை, ஏற்றுக்கொள்ள நாங்கள் அருகதை அற்றவர்களாக இருக்கிறோம் சுவாமி. ஆம் ராஜாதி ராஜாவே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் துரோகிகள், நாங்கள் மோசக்காரர்கள் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு துரோகம் செய்தோம், எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, அந்நாளிலே ஆண்டவரே நீ சொன்னீர், இதோ நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று கூறினீரே. ஆண்டவரே இன்று நீர் இல்லாததை நான் உணர்கிறேன் சுவாமி. என் வாழ்க்கையில் நீர் இல்லாமல் போனீர் ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய திருமண வாழ்க்கையில் நீ இல்ல ஆண்டவரே. திருமண நாளன்று நாங்கள் இருவரும் கை கோர்த்து கொண்டு உம்மிடம் வந்தோம், அதன் பிற்பாடு நாங்கள் இருவரும் உம்மிடம் வரவே இல்லை ஆண்டவரே. அதனால்தான் சுவாமி என்னுடைய வாழ்க்கையில நீர் இல்லாமல் போனதால் தான் என் கணவன் என்னோடு இல்லாமல் போகிறான், என் மனைவி என்னோடு இல்லாமல் போகிறார். ஆண்டவரே ஞானஸ்தானத்திற்கு என் பிள்ளையை எடுத்துட்டு வந்தேன் ஆண்டவரே, ஞானஸ்தானம் கொடுத்தேன் ஆண்டவரே. ஆனா சுவாமி அதிலிருந்து அவன் உன்னை தேடி நாடி ஓடோடி வருவதில்லை, நீர் அவனோடு இல்லை என்பதால் தான் ஆண்டவரே அவன் என்னோடு இல்லை ஆண்டவரே. நான் அவனை உன்னிடம் நான் அர்ப்பணிக்கல, அதனால ஆண்டவரே அவனை என்னிடம் நீ அர்ப்பணிக்கல சுவாமி. தேவனே என் பிள்ளைகள் இன்று வாழ்க்கை சிதைந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே நீர் எனக்கு தொழிலை கொடுத்தீர் ஆண்டவரே. சாமியார் வந்து அந்த தொழில முதன்முறையாக சிலுவை போட்டு ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் நான் என் தொழிலை உன்னிடத்துல நான் எடுத்து வரல ஆண்டவரே. என் தொழிலையே பற்றி கொண்டு கடல்லையே போயிட்டேன், அதே வியாபாரத்துல போயிட்டேன், அதே கார்ல போயிட்டேன். என் தொழில உன்னிடம் எடுத்து வராததால் தான் ஆண்டவரே என் தொழிலை என்னிடமிருந்து நீர் எடுத்துக்கொண்டீர் சுவாமி. அதனால்தான் இன்னைக்கு கஷ்டம் நஷ்டம் பலகீனமா இருக்கிறேன் ஆண்டவரே, கடனிலே இருக்கிறேன் சுவாமி. அப்பா என் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் என்றால் முழுக்க முழுக்க நான் தான் ஆண்டவரே காரணம் சுவாமி. நான் தான் ஆண்டவரே உனக்கு எதிராக பாவம் செய்தேன், இந்த உலகத்தை பற்றி கொண்டேன், அதனால் ஆண்டவரே இன்று முன்னேறாமல் இருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா என்னுடைய உற்றா உறவினர் ஆண்டவரே நான் எனக்கு தெரிஞ்சவெல்லாம் வசதி மேல வசதியை ஆய்கொண்டிருக்கிறான், ஆனால் நானோ முடங்கி போய் கிடக்கிறேன் ஐயா, முடக்கப்பட்டு கிடக்கிறேன், வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், வாழ்வு இல்லாமல் இருக்கிறேன், குடும்பம் இல்லாமல் இருக்கிறேன், தத்தளித்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. தேவனே நான் உலகம் முடியும் வரை உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னேன், ஏன்பா என்கிட்ட இல்லாம போனீங்க ஐயா? ஆண்டவரே நீர் இல்லாததுதான்ப்பா அன்னைக்கு நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறேன் சுவாமி. அப்பா நீ இல்லாததுனால தான் நான் நஷ்டப்பட்டு கிடக்கிறேன் ஐயா, நீ இல்லாததுனால தான் ஆண்டவரே நான் அவமானப்பட்டு கிடக்கிறேன் சுவாமி.
அப்பா உன் கிறிஸ்தவ பிள்ளைகளிடம் நீர் இருப்பேன் என்று சொன்னீரே ஐயா, இன்னைக்கு ஏனப்பா இல்லாமல் போயிட்டே ஆண்டவரே, என்ன அனாதையா ஆக்கிட்டு போயிட்டே ஆண்டவரே. ஏசப்பா என் குடும்பத்துல நீ இல்லாததுனாலதான் சண்டை சச்சரவுகள் ஐயா ஆண்டவரே, நஷ்டங்கள் மேல நஷ்டங்கள் ஐயா. நீர் இல்லாததுனால்தான் ஐயா என் வாழ்க்கை சிதைந்து போய் கிடக்கிறது ஐயா. நீ இல்லாததுனால்தான் ஐயா என் பிள்ளைங்க வாழ்க்கை சிதைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே. நீ இல்லாததுனால்தான் ஐயா இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியாமல் தவிக்கிறேன் ஐயா. நீங்க வாங்கப்பா இயேசுவே. இந்த பிரச்சனைகள் அனுதினமும் என் மண்டைய உடைக்குது ஆண்டவரே. ஏசப்பா என் தெய்வ ராஜாவே, நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் என்னால வாழவே முடியாது ஆண்டவரே. எனக்கு நம்பிக்கை நீர்தான் ஐயா, எனக்கு அருணும் நீர்தான், எனக்கு கோட்டையும் நீர்தான், எனக்கு ஜீவனும் நீர்தான் ஆண்டவரே. என்னை வாழ வைக்கிற தேவன் நீர்தான் ஐயா. ஐயா நீர் இல்லை என்றால் நான் பரதேசி ஐயா. நீர் இல்லை என்றால் நான் அனாதை ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் ஆண்டவரே என் உடல் மண்ணுக்கு போயிடும் ஐயா, என் ஆத்மா காத்தோடு போய்விடும் ஆண்டவரே. அப்பா நரக அக்னிக்கு நான் தள்ளப்படுவேன் சுவாமி. இயேசுவே நீர் இல்லை என்றால் என்னால ஜெபிக்க முடியாது ஐயா, என்னால மூச்சு கூட விட முடியாது சுவாமி. இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளாய் வாங்க, என் உடலுக்குள்ளாய் வாங்க, என் திருமண வாழ்க்கைக்குள்ளாய் வாங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் வாங்க, என் கர்ப்பப்பைக்குள்ளாய் வாங்க, என் வேலை வாய்ப்புக்குள்ளாய் வாங்க, என்னுடைய கடன் பிரச்சனைக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் பண பிரச்சனைக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே. ஏசப்பா தெய்வ ராஜாவே, ராஜாதி ராஜாவே, என் தொழிலுக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே. என் பண பிரச்சனைக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே. என் கஷ்டத்துக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே. என் நோய்க்குள்ளாய் வாங்க ஆண்டவரே. என் கிட்னிக்குள்ள வாங்க ஆண்டவரே. என் ஆட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே. என் தொழில் வியாதிக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே. ஏசு ராஜாவே, ராஜாதி ராஜாவே, எல்லா அசுத்த ஆவிகளையும் அகற்றி போடுங்க இயேசுவே. உம்முடைய பரலோக கதவுகளை திறங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா இருளை ஆண்டவரே ஒளி சாப்பிடட்டும் ஆண்டவரே. அப்பா இருளை ஒளி ஆண்டவரே வெல்லட்டும் ஆண்டவரே. அப்பா அடித்து விரைங்க ஆண்டவரே. ஏசப்பா போர் வீரராக வாங்க இந்த வீட்டிலே. அப்பா இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. வாழ்வா சாவா என்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளையை தட்டி எழுப்புங்க, வாழ வையுங்க, வாழ வையுங்க, வாழ வையுங்க. சாத்தானை வரட்டுங்க, செய்வினைகளை அகற்றுங்க ஆண்டவரே. பில்லி சூனியத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய சாட்டையினாலே அடிக்கிறோம் ஆண்டவரே. சாட்டையினாலே சாத்தான்களை விரட்டுகிறோம் ஆண்டவரே. நஷ்டங்களை விரட்டுகிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளை விரட்டுகிறோம் ஆண்டவரே. நோய்களை விரட்டுகிறோம் ஆண்டவரே. சாட்டையால ஆண்டவரே இந்த குடும்ப நிம்மதியை கெடுக்கிற எல்லா சாத்தான்களும், காம பிசாசுகளும், மோக பிசாசுகளும், திமுரு பிசாசுகளும், ஆணவ பிசாசுகளையும் சாட்டையாலே அடித்து விரட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே சாத்தான்களை விரட்டுங்க, விரட்டுங்க, விரட்டுங்க. நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இந்த குடும்பத்துக்கு செல்லட்டும். நோய்களை விரட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பக்கவாதத்திலே, முடக்கு வாதத்திலே இந்த பிள்ளைகளை பிடித்து படுக்க போட்டு இருக்கிற சாத்தான்களை விரட்டுங்க, விரட்டுங்க ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய நாமத்து நிமித்தம் இது நடக்க கடவது. இந்த பிள்ளைகள் எழுந்து நடக்கட்டும், எழுந்து நடக்கட்டும், எழுந்து நடக்கட்டும், எழுந்து நடக்கட்டும். முழங்கால் வலி, மூட்டு வலி, நெஞ்சு வலி, தலை வலி எல்லாத்தையும் விரட்டுங்க ஆண்டவரே. உடைய சாட்டையால எடுத்து அடிங்க ஆண்டவரே, விரட்டுங்க. இந்த சாத்தான்கள் இந்த வீட்டுல இருக்க கூடாது ஐயா. இயேசுவே இந்த பிள்ளைகள் சமாதானத்திற்குரியவர்கள், சந்தோஷத்திற்குரியவர்கள், வாழ்வுக்கு உரியவர்கள், சிரிப்புக்கு உரியவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவையா
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய டிரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய டிரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.